சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும் மையலைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் மையலைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் மையலைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் மையலைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. முதல் நிலை அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம்.
அன்பான இறை மக்களே, இன்று நம் பாதுகாவலர் புனித சக்திமிகு சவேரியாரை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறிட இத்திருக்கொடியை ஏற்றி 9 நாள்கள் சிறப்பிக்க மகிழ்வுடன் கூடி வந்திருக்கும் பாசமிகு அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, அருமையான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இன்று திருவிழாவினை சிறப்பிக்கும் நாட்டாமை குடும்பத்தினர், கொசவட்டியார் குடும்பத்தினர், ஆத்தூரார் குடும்பத்தினர், தண்ணிக்கட்டியார் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து வந்து இத்தெய்வீக நிகழ்வுகளுக்கு வருக வருகவென அன்புடன் அழைக்கின்றோம். பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபையே கத்தோலிக்க திருச்சபை என நம்பிய புனித சவேரியார் என்பது இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையாகும். ஆம், பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவிடம் அளித்த தெய்வீக வாக்குறுதி மனித வரலாறுகளை தாண்டி இன்று வரை அழிக்க முடியாத உண்மையாக நிற்கிறது. அந்த உண்மையை பல நாடுகளுக்கும் எல்லைகளுக்கும் கொண்டு சென்று விதைத்தவர் நம் பாதுகாவலர் புனித சக்திமிகு சவேரியார் ஆவார். அவர் இத்திருச்சபையானது யாராலும் குலைக்க முடியாத பாறையின் மீது நிறுவப்பட்டதென்ற உறுதியை நமது வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் சாட்சியப்படுத்தினார். சோதனையும் துன்பமும் வழிமறித்த போதிலும் கத்தோலிக்க திருச்சபையை நம்பிக்கை உள்ளத்துடன் போதித்தார். கடல்களை தாண்டி பழக்க வழக்கங்களை கடந்து மக்களை சந்தித்து கருணையுடன் கற்றுக் கொடுத்தார். வார்த்தையால் மட்டுமின்றி செயல்களாலும் அவர் நற்செய்தியை அறிவித்தார். ஏழைகளின் குரல் கேட்டார். துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதல் தந்தார். கண்ணீரை துடைத்தார். பசியை தீர்த்தார். நம்பிக்கையை விதைத்தார். உண்மையை வாழும் தைரியம், மனிதனை நேசிக்கும் தைரியம், உலகை மாற்றும் தைரியம் என சுதந்திர கதவாய் அவரது நம்பிக்கை இருந்தது. இறைவனின் அன்பிலே உயிர் வாழ்ந்த நம் புனிதர் நம்பிய நிலையான பாறை அதுவே நமது கத்தோலிக்க திருச்சபை, அதுவே நமது கத்தோலிக்க நம்பிக்கை, அதுவே நமது கத்தோலிக்க அடையாளம். ஆகவே அன்பான இறை மக்களே, இந்த உறுதியை வாழ்வின் ஒவ்வொரு முடிவிலும் வேரூன்றச் செய்வோம். நமது ஆலய கோபுரம் விரைந்து எழும்ப வேண்டும். இயேசுவின் கல்வாரி பலிபீடம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும். அதன் வழியாய் எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனின் மாட்சி ஒளி வீசட்டும். அவ்வொளி நம்மை எல்லாம் உலகிற்கான சாட்சிகளாகட்டும் என்ற நம்பிக்கைகளோடு இணைவோம், மகிழ்வோம், ஜெபிப்போம் இயேசுவின் தியாக பலியினில். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையுள்ள பெயராலும் சக்திமிகு புனித சவேரியாருடைய பெயராலும் உங்கள் எல்லோரையும் சிறப்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறைவட்ட அதிபர் அனுமந்தராயன் கோட்டை மறைவட்ட அதிபர் மற்றும் பங்கு தந்தை பேரருள் தந்தை எஸ் அமல்ராஜ் தந்தை அவர்களையும், நம்முடைய கிழக்கு மாரம்பாடி புனித மாமுனிவர் அந்தோணியாருடைய பங்கிலே மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற அருட்தந்தை லியோ ஜோசப் அவர்களையும், அருள் தந்தை ஜாஸ்பர் கரிசல்பட்டி பங்கு தந்தை அவர்களையும், நம்முடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த அருள் தந்தை உதவி பங்கு தந்தை பஞ்சம்பட்டி டேனியல் அவர்களையும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த சிறப்பு கொடியேற்ற திருவிழாவை திருப்பயணமாக மேற்கொண்டு வருகை தந்து இந்த திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தினர்,
ஆத்தூரார் குடும்பத்தினர், கொசோபட்டியார் குடும்பத்தினர், தன்னிகட்டியார் குடும்பத்தினர் ஆகிய குடும்பங்களையும் உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று ஆசீர் பெற்று செல்க என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் முன்னுரையிலே வாசித்தது போல பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபையே கத்தோலிக்க திருச்சபை என நம்பிய நம்முடைய புனிதர் சவேரியார் என்று சிந்திக்கின்றோம். இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் பேதுரு மீது தன்னுடைய திருச்சபையை கட்டினார். பேதுரு வழி வந்தவர்கள்தான் ஆயர்கள், குருக்கள் எல்லோரும். எனவேதான் புனித சவேரியார் திருச்சபை எல்லா திருச்சபைகளும் அல்ல, கத்தோலிக்க திருச்சபைதான் என் பெருமை, என் வாழ்வு, என் சிந்தனை, என் சொல், என் உடல், பொருள், ஆவி எல்லாமே இந்த கத்தோலிக்க திருச்சபைக்குத்தான் என்று தன்னுடைய வீர வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் சக்திமிகு புனித சவேரியார். அன்பானவர்களே, இந்த தமிழகத்தினுடைய கிறிஸ்தவர்கள் பெருமை கொள்ள வேண்டும். நானும் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பல யூடியூப் சேனல்களிலே பார்க்கிறோம். நான் மீண்டும் என் தாய் திருச்சபைக்கு வந்துவிட்டதை, நான் கத்தோலிக்க பெண்ணாய் இருப்பதில் பெருமை அடைகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே இன்றைய காலச்சூழலிலே கத்தோலிக்க திருச்சபை விட்டு பலர் பிரிந்து சென்று கொண்டிருந்தாலும் நம்முடைய சக்திமிகு புனித சவேரியாரை நம்பி நாம் திருமுழுக்கு பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பின்பற்றிய அந்த திருச்சபையை நாமும் பின்பற்ற வேண்டும், அதில் ஆளப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை சிறப்பிக்க உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இந்த நாளிலே இந்த திருப்பலியானது கொசோபட்டியார் குடும்பம் ஜோசப் கெனடி குடும்பத்தினரால் சிறப்பிக்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், நீடிய ஆயுளை தரவும், நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், பக்தியிலும் அறிவிலும் குழந்தைகள் இறை நம்பிக்கையிலும் வளர வேண்டியும், விவசாயம் செழிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அன்னமுத்தியார் வீடு மரிய பூபாலன் லூர்து மேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி, குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கும் சக்திமிகு புனித சவேரியார் வழியாக நன்றி பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் தரும்படியாகவும், குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் ஆண்டவர் தாமே அருள் புரிய வேண்டுமென்றும், சுக பிரசவம் கிடைக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. நேவிஸ் ஆரோக்கியம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் இவர் நன்முறையில் படிக்கவும், அதிக மதிப்பெண் பெற்று வாழ்வில் சிறந்தோங்கவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. மணியார் குடும்பம் பிரான்சிஸ் சேவியர் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி, இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக சக்திமிகு புனித சவேரியார் வழியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பிள்ளைக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும்படியாகவும், நல்ல முறையில் குழந்தைகள் படிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், சிறப்பாக நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், மரித்த ஆன்மாக்கள் அனைவரும் நித்திய இளைப்பாறுதலை பெறும்படியாகவும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அனைவரும் எழுந்து நின்று தகுதியான முறையிலே இந்த பலியை ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களாய்
மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியான் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவருடைய உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்திலே பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெரிய வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியான் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய பவுலடிகளார் எழுதிய கொலேசியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 23 வரை. அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியோர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேராவார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயவராகவும் மாசற்றவராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதாராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாய் கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்துவிடாமல் நம்பிக்கையை அடித்தளமாய்க் கொண்டு அதில் உறுதியாய் நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தியை பறைசாட்டப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.
பெயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார், உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே, கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம், ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒளிரும் விண்மீன்களைப் போல் நீங்கள் இவ்வுலகில் ஒளிர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் உலகிற்கு வாழ்வின் வார்த்தையை அளிக்கின்றீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன்.
பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வற்றாத வரம் தரும் சக்தி நிறை புனித சவேரியாரின் திருவிழா வாழ்த்துக்களை இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அருள் தந்தையர்கள் சார்பாக கரவொலி எழுப்பி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் கட்டத் தொடங்கிய நாளிலிருந்து ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை வழி நடத்தி வருகிறது. அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். போன வருஷம் பூசை வைக்கும்போது இதே இடத்துல நாம் எப்படி உட்கார்ந்துருந்தோம். இந்த வருஷம் திருப்பலியில், இந்த திருவிழா திருப்பலி முதல் நாள் திருப்பலியில் எப்படி பங்கெடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். புது சட்டை போட்டு வந்தேன், புது பேண்ட்டு, இவ்வளோ மண் இருந்துச்சு. இந்த ஆண்டு மடிப்பு கலையாமல் போகலாம். அவ்வளவு அருமையாக ஆண்டவர் இந்த இடத்தை, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித சக்திமிகு சவேரியாருடைய திருவிழாவின் முதல் நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த நாள் அருமையான வாசகம், அருமையான தலைப்பு உண்டு. பாறையின் மீது கட்டப்பட்ட திருச்சபை, அதை நம்பினவர் நம் பாதுகாவலர். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே அவரை பார்க்கணும்னு சொல்லி அதிர்ந்து போனது. கோவாவுக்கு போகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்த 175 பேர் 200 பேர் தந்தை அவர்களோட அவங்களோட போனீங்க. கோவா எதுக்கு ஃபேமஸ்ஸு? அங்கே சரக்கு மன்னிக்கவும் சவேரியாருடைய அழியாத உடலை அங்கே வச்சிருக்கிறாங்க. சவேரியார், புனித சவேரியாருடைய அழியாத உடல். நாங்கள் ஃபாதர்ஸ் 7 பேர் நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம். அங்கே ஆராம்பால் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், சவேரியார் கோயிலேருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகணும். 70-80 கிலோமீட்டர், டிராஃபிக் நிறையா உள்ள அந்த இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் சொல்லலை, 3 ரூம் எடுத்து 7 பேர் தங்கியிருந்தோம். கீழே இருந்த அந்த வீட்டுக்காரங்க, ஒரு வீடு தான் அது, அந்த வீட்டுக்காரங்க நாங்கள் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எல்லாம் ஃபாதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், நாங்கள்லாம் ஃபாதர்ஸ். எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாட்டிலேருந்து வர. தமிழ்நாடு. அப்போ வேளாங்கண்ணி மாதாவை அவங்க மாயின்னு சொல்கிறாங்க. அம்மாயின்னு சொல்கிறப்பில்ல, அது மாதிரி மாயி மாதா, அரைக்கு மாதா. தெரியும், எங்கள் ஊர்லேருந்து பக்கம் தான், ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஃபாதர்ஸுன்னு தெரிஞ்ச உடனே, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அங்கே மேலே இருந்த 6 ரூம் இருந்தது, ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து நீங்கள் இருந்துக்கங்க. 1 வாரம் தங்கி இருந்தோம். 1 வாரம் எங்களுக்கு அவங்க காசு வாங்கலை. முன்னாடியே நாங்கள் சொல்லி ஒரு நாளைக்கு 700 ரூபா அப்படின்னு சொல்லி 2 ரூம், ஒரு ரூமுக்கு 2 பேர்னு சொல்லியிருந்தோம். ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து 7 பேர்த்துக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு ஃப்ரீ, காசே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்க கூட கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஊருக்கு ஒரு சின்ன கிராமம், ஆராம்பால் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அங்கே உள்ள பங்குசாமியாரை போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் மூலமாக சவேரியாருடைய உடலை தரிசிப்பதற்கான அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. காலையில் 9 மணிக்கு போனோம், வரிசையில் நின்னோம். நாங்கள் தங்கியிருந்த அந்த பங்குசாமியார் அங்கே உள்ள ஃபாதர்கிட்ட சொல்லி, எங்கள் ஊர்லேருந்து ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க, அங்கி போட்டு வருவாங்க, அவங்க வரிசையில் நிற்க விடாமல் நீங்கள் நேராக உள்ளே அனுப்பிடுங்கன்னு சொல்லி விஐபி பாஸ் மாதிரி ஒரு டேக் மாதிரி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வரிசையில் நிற்கிறேன், எங்களை நேராக கூட்டிகிட்டு போனாங்க. எந்த வரிசையில் நிற்கல, அங்கே போனோம். வாலண்டியர்ஸ் உடனே வந்துட்டாங்க, வழியில் ஏற்படுத்தினாங்க. சவேரியாரை பார்ப்பதற்கான அந்த வாசல் அங்கே முன்னாடி ஒரு இதுமாதிரி டேப் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதை அடைச்சிட்டு 10 நிமிடம் சவேரியாருடைய உடல் மீது, அந்த கண்ணாடி பெட்டி மீது இப்படித்தான் இருந்தது, அது மேலே கை வைத்து ஜெபிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். 10 நிமிடம் நிப்பாட்டிட்டாங்க. பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்தது, நின்றுட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க, இதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி 10 நிமிடம் 7 பேர் சுற்றி நின்று அவருடைய உடல் கீழிருந்து
சின்ன குள்ள மனிதர் தான் அவர். அவருடைய உடலை கண்ணும் கருத்துமா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இங்கே ஒரு வெட்டு தழும்பும் இருந்தது. ஒரு கை கிடையாது சவேரியாருக்கு, அப்படித்தானே? அந்த கை தான் மேலே வச்சுருப்பார். ஒரு கையை வெட்டி அவர் பிறந்த ஊரில் ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே வச்சுருக்குறாங்க. 10 நிமிடம். அதுக்கப்புறம் எனக்கு மனசு ஆறலை. அங்கே இருந்த வாலண்டியர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், எப்பா ரொம்ப தொலைலேருந்து வந்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து நாங்கள் ஒரு ஜெபமாலையும் சவேரியாருடைய நவனாலும் சொல்லிக்கிறோம், வாய்ப்பு தரமா இந்த ஏற்பாடு பண்ணுறோம். உடனடியாக 2 பெஞ்சை கொண்டு வந்து போட்டாங்க. முழு 53 மணி ஜெபமாலை புனித சவேரியாருடைய நவநாள் ஆங்கிலத்தில் தான் கிடச்சிது. அதையும் ஜெபித்துட்டு வந்தோம். காலையில் 9 மணிக்கு போனோம். அதுக்கப்புறம் திரும்பவும் போய் கேட்டோம், எங்கள் ஊரில் பங்கு மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் இங்கேருந்து கொண்டுட்டு போகணும், நாங்கள் போய் ஜெபமாலை வாங்கிட்டு வரோம், இந்த சவேரியாருடைய உடலில் மீது வைத்து ஜெபித்து அதை எங்கள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க அப்படின்னாங்க. அப்புறம் போய் நிறையா ஜெபமாலை வாங்கிட்டு வந்து அவர் அந்த பெட்டி மேலே வச்சு அது மேலே சுற்றி நின்று எல்லாரும் ஜெபித்து, அங்கே நிறையா தந்தையர்கள் இருந்தாங்க, அவங்களும் ஜெபித்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வெளியில் வரும்போது 3 மணி, மாலை 3 மணி. அவ்வளோ நேரம் இந்த கோயிலுக்குள்ளுக்க உட்காந்துருந்தோம், பின்னாடி உட்காந்துருந்தோம். வெளியில் வந்து பூசைக்கு போகலான்னு பார்க்கும்போது அங்கே குஜராத்தி மொழியில் பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வந்து தமிழில் பூசை வைக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப அந்த பங்கு சாமியார், அங்கே உள்ள கோவாவில் உள்ள பங்கு சாமியார் ஃபோன் அடித்தோம். அவங்க சொன்னாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா, கார் வெஹிக்கிளாக இல்லை, நடந்து போனீங்கன்னா சவேரியார் இங்கே கோவாவில் வந்து இறங்கி பங்கு தந்தையாக இருந்த கோயில். போனீங்களாங்க? சவேரியார் பங்கு தந்தையாக இருந்த ஒரு கோயில், அவர் பணியாற்றிய இடம். அந்த கோயிலில் நீங்கள் தமிழில் நீங்கள் பூசை வச்சுக்கிட்டால் நீங்கள் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் 7 பேர் நடந்து போனோம். அந்த கோயில் இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு நேராக 2.5 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா சவேரியார் எங்கே தங்கியிருந்தாரோ, எந்த பலிபீடத்தில் திருப்பலி நிறைவேற்றினாரோ, எந்த இடத்தில் அமர்ந்து ஜெபித்தாரோ, சின்ன கோயில் தான், நம்ம பீட அளவு தான் இருக்கும். எந்த இடத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றினாரோ அந்த இடத்தில் நாங்கள் 7 பேரும் நின்று திருப்பலி 1 மணி நேரம் திருப்பலி நிறைவேற்றி விட்டு, அவர் பயன்படுத்திய கிணறு, அதை தீர்த்தமாக இன்றளவு மக்கள் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறையா பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவர் பயன்படுத்திய திருப்பண்டரை சாக்ரிஸ்டி, அவர் பயன்படுத்திய சிலுவை, அவர் பயன்படுத்திய திருப்பலி உடை ரொம்ப சின்னமாக இருக்கும், குள்ளம் அவ்வளோதான் இருக்கும். திருப்பலி ஆடை எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து தொட்டு தரிசித்துட்டு வந்தோம். அந்த ஊரில் ஆறாம்பல், அந்த ஊரில் அங்கே போக வரையில் நாங்கள் பக்கத்தில் கடல், அப்போ சாயங்கால வேலை அப்படி சும்மா வாக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஜெபமாலை ஜெபித்தார். ஆச்சரியமாக இருந்தது. மாலை 6:30 மணி ஒவ்வொரு வீட்டில், இப்போ ஏன்னா அந்த தெருவுக்குள்ளே தான், ரொம்ப சின்ன கிராமம், மேடு பள்ளமாக இருக்கும், மலை மாதிரி இருக்கும், அதில் அப்படியே போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். இப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்லையும் ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை நாங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு வரோன்னு சொன்னால் 7 பேர் உட்காந்து எங்கள் ஜெபித்தோம். அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். சரி, எங்கே பார்த்தாலும் வெறும் ஆரோக்கிய மாதா படமாக இருக்குதே, கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட கோவாவில் ஆரோக்கிய மாதா படம் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட எங்கே பார்த்தாலும் இருக்குது. வேளாங்கண்ணி மாதா, நாங்கள் தங்கியிருந்த இல்லத்துக்கு பேரும் வேளாங்கண்ணி மாய் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க, அந்த இல்லம் தான் போட்டிருந்தாங்க. அப்போ கேட்டோம், சவேரியார் எங்கேயுமே காணாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, சவேரியார் எங்கள் இல்லத்தின் உறுப்பினர், எங்கள் வீட்டில் இங்கே இருக்க கோவாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவர் உறுப்பினர், அவர் தான் எங்கள் குடும்பத்திற்கு தலைவர் என்று அங்கே அந்த குடும்பத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் மிக்க அந்த ஒரு 7 நாள் 5 நாள் அங்கே இருந்தோம். ஆசீர்வாதமான திருப்பயணமாக இருந்தது. சவேரியாருடைய உடல் ஏன் அழியாமல் இருக்குது தெரியுமா? ஏன் இவ்வளோ நாள் அழியாமல் இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கதை சொன்னார். அவருடைய வரலாற்றில் இது இல்லாத ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒரு முறை சவேரியார் கோவாவில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். அப்போது ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் ஒரு தொழுநோயாளி, தண்ணீர் நிறைய போய்கிட்டு இருக்குது அந்த ஆற்றுல. இப்போ சவேரியார் அவங்களுடைய சீடர்களோடு இந்த பக்கம் கடந்து போகும்போது ஒரு தொழுநோயாளி அங்கே வந்திருந்தார். சாமி என்னை அந்த பக்கம் போகணும், என்னை காப்பாற்றி விடுங்க. தமிழையா கேட்டார்னு கேட்கக்கூடாது, கதை சரித்தானா. அந்த பக்கம் என்னை கொண்டுட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சவேரியாரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தோளில் தூக்கிக்கிட்டு போனாராம். அப்படி போகும்போது மூச்சு இறைச்சி அவர் வாயிலேருந்து சலைவா, அவருடைய எச்சி கீழே விழுகும்போது எந்த இடத்துல எல்லாம் அவர் எச்சி பட்டதோ அந்த இடமெல்லாம் அந்த தொழுநோய் குணமாகி சரியாக போயிடுச்சா. ஆற்றுக்கு அந்த பக்கம் போன உடனே சவேரியார்
இந்த தொழுநோயாளியை கீழே இறக்கி விட்டுட்டாராம். இறக்கி விட்ட உடனே அவருக்கு திரும்ப பார்த்து கேட்டாரா, சாமி நீங்கள் யாருன்னு தெரில, இங்கே பாருங்கள் உங்கள் எச்சி பட்ட இடத்துல எல்லாம் எனக்கு உடம்பு சரியாக போச்சு, உங்கள் எச்சியை தொட்டு எனக்கு உடம்பு ஃபுல்லாக வைங்க அப்படின்னு சொன்ன உடனே சவேரியார் தொட்டு தொட்டு வச்சா லேட்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த தொழுநோயாளியை காலில் இருந்து தலை வரையிலும் அந்த தொழுநோய் இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் தன்னுடைய நாவால் நக்கினாராம். அவருக்கு பூரண சுகம் கிடைத்தது. அதுக்கப்புறம் எழுந்து நின்று பார்க்கும்போது சவேரியார் ஒரு வெளிச்சத்தை அந்த மனுஷத்திலிருந்து பார்த்தாராம். அப்போது அவர் சொன்னாராம், நான் தான் இயேசு கிறிஸ்து, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், என்னுடைய சதையையும் என்னுடைய இரத்தத்தையும் நீ சாப்பிட்ருக்கிற, உன்னுடைய உடல் அழியவே அழியாது அப்படின்னு சொன்னதை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா சவேரியாரை பற்றி கதை சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சவேரியார் பாறையின் மீது கட்டப்பட்டது திருச்சபை என்பதை நம்பியிருக்கிறார். இன்னைக்கு திருத்துதர் எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருத்துதர் பேதுருவை கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார். 4வது அதிகாரத்தில், மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் பேதுரு வாடான்னு சொல்லி கூப்பிட்டார், போனார். 14வது அதிகாரத்தில், இதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்துக்கு முன்னாடி கடலில் பேதுரு நடந்து வரும்போது பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். அப்போ கூப்பிட்டு நம்பிக்கை குன்றியவனை திட்டினாரா? நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு சொன்னார். ஐயம் நீக்கி நம்பிக்கைக்குள் அப்படின்னு திட்டினார். இன்றைக்கு அந்த பேதுருவை பார்த்து இந்த பாறையின் மீது உன் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் தெள்ளத் தெளிவாக சொல்கிறார், கற்புலனாகாத கடவுள், பார்க்க முடியாது கடவுள், யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் நம்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையினால் கட்டப்பட்டது தான். 23வது இறை வார்த்தையில் கற்புலனாகாத கடவுள், யாராலும் பார்க்க முடியாது, அந்த கடவுளை நம்புகிறோம்ல, அந்த பாறையின் மீது கட்டப்பட்டது தான் திருச்சபை என்பதை சவேரியார் அறிந்திருந்தார். அதை தன்னுடைய மக்களுக்கும் அவர் காட்டினார். ஒரு பையன் மறைக்கேள்விக்கு போயிட்டு வந்தான். அவங்க அப்பா சின்ன பொடியன் மறைக்கேள்வி போயிட்டு வந்து, இன்றைக்கி மறைக்கேள்வி வகுப்பில் என்னடா சொல்லி கொடுத்தாரு உங்கள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சொன்னால், அப்பா இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்திலிருந்து தப்பிச்சு கானான் நாட்டுக்கு போனாங்க, அந்த செங்கடலை கடக்கிறதா சொன்னாங்க. சரி, என்ன சொன்னாங்க? அதாவதுப்பா அது ஒரு பெரிய கதை. இஸ்ரேல் மக்கள்லாம் போனாங்களா, பின்னாடி எகிப்தியர்கள் பார்வோன் மன்னெலாம் துரத்திட்டு வந்தாங்க, குறுக்க கடல். அப்போது மோசே என்ன பண்ணார், ஃபோன் அடித்தார், விமானப்படைக்கு இராணுவ படைக்கு தளபதிக்கு ஃபோன் அடித்து, டக்குன்னு வாங்க, பின்னாடி பெரிய படை வருது, நாங்கள் இதை கடந்து போகணும், எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக ஃப்ளைட்லேருந்து இன்ஜினியர் எல்லாம் வந்தாங்க, இறங்கினாங்க, டக்குன்னு ஒரு மிதவை பாலம் செங்கடலில் போட்டாங்க, அதை கடந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கிட்டு போன உடனே அங்கே திரும்ப ஒரு ஃபோன் அடித்தாங்க, உடம்பு சரியில்லாதவங்க ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கட்டு போட்டு அங்கே மருத்துவத்தை அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எகிப்தியர்கள் அந்த பாலத்தில் வந்துட்டாங்க. உடனே இன்னொரு இராணுவ தளபதிக்கு ஃபோன் அடித்தாங்க, வந்தாங்க, ஒரு பாம்பு போட்டு அந்த பாலத்தெல்லாம் உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் நடந்து போனாங்க. அப்போ அப்பா பார்த்து கேட்டாராம், டேய் இப்படியாடா சொன்னாங்க, இது இப்படி வந்திருக்காதே. அப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் உன்கிட்ட சொன்னால் நீ நம்பவே மாட்டேன், அவ்வளோ பொய் சொன்னார். அவர் போனாராம், திடீர்னு வந்தாங்களா, கடல் அப்படியே 2ஆக பிரிஞ்சிச்சா, அப்படி போனாங்களாம், அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு மறைக்கேள்விக்கு ஆயர் அவர்கள் மறைக்கேள்வி ஆய்வுக்காக வந்திருந்தாங்களா. அப்போ அங்கே பயசங்கள்லாம் பார்த்து கேட்டால், ஒரு பையனை எழுப்பிட்டு ஒரு பொடியனை எழுப்பிட்டு கேட்டாராம், எரிக்கோ மதிலை இடித்தது யாரா? எந்திரா பதில் சொல்கிறேன், எரிக்கோ மதிலை இடித்தது யாரா அப்படின்னு சொன்னாராம் ஆயர். இந்த பொடியை எந்திரிச்சான், பயந்துக்கிட்டே எந்திரிச்சு நின்னான், அழுதுகிட்டே சொன்னான், சத்தியமாக நான் இடிக்கலை, சத்தியமாக நான் இடிக்கவே இல்லை. டீச்சர் கூப்பிட்டானேம்மா, என்னம்மா பாடம் நடத்துறீங்க, எரிக்கோ மதிலை இடித்தேன்னா, எரிக்கோ மதில் இடித்தது யாருன்னு கேட்டால் நான் இல்லைங்கிற, என்னம்மா நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி டீச்சரை பார்த்து கேட்டாங்களா. அப்போ அந்த மறைக்கேள்வி டீச்சர் சொன்னாங்களா, அவன் கொஞ்சம் பேசுவான், சேட்டை பண்ணுவான், மற்றபடி இடிக்கிற வேலையை பார்க்க மாட்டார், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அப்படின்னா. இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பு யார்? சிஸ்டர் கூப்பிடுங்க, சிஸ்டர் இங்கே வாங்க, என்ன உங்கள் பிள்ளை எப்படி சொல்கிறாங்க, இவனை கேட்டால் இடிக்கலைங்கிற, அவனை கேட்டால் சேட்டை பண்ணுவோம், இடிச்சிருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே இடித்த கூலி செலவு எவ்வளோன்னு சொல்லுங்கள், ப்ராஜெக்ட் போட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்து. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? கை தூக்குங்களா? அனுபவிச்சிருக்கிறோம். இதுதான் கடவுள். அங்கங்கே உருவங்கள் இருக்கும், இதை பார்த்த உடனே ஒரு அனுபவத்திற்காக அங்கங்கே உருவம் இருக்கும், ஆனால் கடவுளை யாரும் கண்டது கிடையாது. 2 மார்க் கேள்வி, தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். திருவிழி வச்சுருக்கிறவங்க எடுத்து வாசிங்க, இல்லாட்டி
நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 11வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நான் எதிர்நோக்கி எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக காத்திருப்பது, எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி. அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது, கண்ணுக்கு புலப்படாது பற்றிய ஐயமற்ற நிலை. என்னால் பார்க்க முடியாது, ஆனாலும் சந்தேகமே இல்லாமல் நான் நம்புவேன். அதுதான் திருச்சபையினுடைய பாறை. இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆண்டவர் சொன்ன அந்த பாறை. என்னால் பார்க்க முடியாது, கடவுள் யாருன்னு சொல்லி காட்டுறேன்னா காட்டிட முடியுமா? அந்த படம் அங்கே இருக்குது, அந்த கையை வச்சு தாடி வச்சு நீண்டதில் சோகமாக ஒரு அவர் கிடையாது. ஒரு அனுபவம் பெறுவதற்காக வரையப்பட்ட ஓவியங்கள், சொரூபங்கள், இவை கடவுள்கள் அல்ல. ஆனால் பார்க்க முடியாத கடவுள். என்னால் பார்க்க முடியாது, ஆனால் நம்புகிறேன். பார்த்தீங்களா, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதை நம்புகிறேன் அப்படிங்கிற ஐயமற நம்பக்கூடிய அந்த நிலைமை இருக்குதுல்ல, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுலும் சொல்லுகிறார். எல்லாம் சொல்கிறார், கற்பலனாகாத கடவுள், பார்க்க முடியாது, இறங்கி வந்தார், அது செஞ்சார். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறார்? காட்ட முடியுமா? அனுபவமான கடவுளை அனுபவிக்கத்தான் முடியும், அனுபவிக்கத்தான் முடியும். அனுபவம் தான் கடவுள். அந்த நம்பிக்கையைத்தான் ஆண்டவர் நமது பாதுகாவலர் சவேரியார் பேதுரு இடத்திலிருந்தும் திருச்சபைக்கும் அவர் கட்டி தந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளர் மேடையில் அப்படி பேசினாரா, அவர் கடவுளை நம்பாத ஒருத்தர். நான் மனிதர்களை பார்க்குறேன், தான் உட்காந்து இருக்கிறீங்க, அதான் அங்கே பார்க்குறேன், மாடு இருக்குது, அங்கே இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பார்க்குறேன், இந்த கட்டடத்தெல்லாம் பார்க்குறேன், கடவுள் என்னால் பார்க்க முடியல, அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு நம்பிக்கை, கடவுள் மீது விசுவாசம் கொண்ட ஒருத்தர் அந்த பேச்சாளர் கூப்பிட்டு சொன்னாராம், நான் உன் கையை பார்க்குறேன், தான் இருக்குதுல்ல, இருந்தா கை, காலை பார்க்குறேன், தான் கால் இருக்குதில்ல, உன்னுடைய உடலை பார்க்குறேன், உன்னுடைய மூளை என்னால் பார்க்க முடியல, அதனால் உனக்கு மூளை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குருவோமா? அன்புக்குரியவர்களே, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய, கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அனுபவிப்பது தான் நம்பிக்கை. அதுதான் நமது கற்பாறை. கடவுளுடைய பேர் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன பேர் என்ன தெரியுமா? கடவுளுடைய பெயர் யாவே, இருக்கின்றவராக இருக்கின்றவர். யாவே அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஸ்பெல்லிங் YHWHன்னு இருக்கும். YHWH எபிரேய மொழி படி பார்த்தோம்னா அதுதான் மொழி. நம்ம இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும்போது YAE அது மாதிரி போட்டு போவாங்க. யாவே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு YHWH அதை உச்சரிக்கவே முடியாது. ஏன்னா தமிழில் இருக்கிற மாதிரி ஒற்றை எழுத்துக்களோ அல்லது துணை எழுத்துக்களோ எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு, கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றார் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் முறையாக தாயின் கருவறையிலிருந்து வந்த உடனே அழும் தெரியுமா? ஏன் அழுகிறது? சுகமாக இருந்துச்சு, அம்மா வயிற்றுக்குள்ள எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, எந்த கஷ்டமும் இல்லை. வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை முதல் மூச்சு எடுக்கும்போது உடம்பு வலிக்கும். முதலாக சுவாசிக்கும் போது, முதல் மூச்சை எடுக்கும்போது உடம்புக்குள்ள, அப்படி தான் முதல் முறையாக தூய காற்று இதயத்துக்குள்ளே போகுது. அது அப்படியே எல்லா உடம்புகளுக்கு போகும்போது ஒரு வலி வரும். அதனால தான் குழந்தை அழுகிறது. அப்படித்தானே பிரித்து பார்க்குறீங்க? அந்த முதலாக அந்த குழந்தை விடக்கூடிய அந்த மூச்சு, எல்லாருமே மூச்சு விடும்போது எப்படி மூச்சு விடுவோம்? மூச்சு இழுப்போம். மூச்சை முதலாக உள்ளே இழுக்கும்போது எப்படி மூச்சு இழுப்போம்? அப்படித்தானே இழுப்போம். ஒரு மனிதன் இறக்கும்போது, ஒரு மனிதன் சாகும்போது யாவே அப்படிங்கிற அந்த 2 எழுத்தையும் இப்படித்தான் உச்சரிக்க முடியும். கற்பலனாகாத கடவுள். அனுபவமாக ஒவ்வொரு முறை நம்ம மூச்சு இழுக்கும் போதும் மூச்சு விடும்போதும் கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் மூச்சு விடுகிறோம். கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. கடவுளுடைய பெயரை சொல்லித்தான் யாராக இருந்தாலும் வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அந்த வார்த்தையை அப்படித்தான் உச்சரிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, புனித சவேரியார்
இந்த கற்பலனாகாத கடவுளுடைய மாட்சியை, அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார். இன்றைக்கு வாசகங்கள் அவரை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? படம் வரைஞ்சு பார்க்க முடியாது, பாகம் வரைஞ்சு இருந்தால் கடவுள் இதான் சொல்ல முடியாது. ஆனால் அனுபவ பொருள் கடவுள் அனுபவிக்கத்தான் முடியும். அந்த அனுபவம் நம்முடைய மூச்சு காற்றுல இருக்குது. யாராச்சும் மூச்சு காற்று கொஞ்சம் பிடிச்சி கொடுக்க முடியுமா? இந்தா பாட்டில் இருந்தால் நேற்று நான் மூச்சு விட்ட காற்று தாங்க அதை பிடிச்சிட முடியுமா? அதே போல் தான் கடவுள். இந்த நம்பிக்கையில் கட்டப்பட்டது தான் திருச்சபை. இந்த பாறையின் மீது கட்டப்பட்டது தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. அதைத்தான் சவேரியார் எல்லா மக்களுக்கும் சொன்னார். ஒரு முறை சவேரியாருடைய உடலை திரும்ப ரோமைக்கு எடுத்துகிட்டு போகலாம், அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி வரும்போது அங்கு முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கு வாழ்ந்த இந்து சமய சகோதரர்கள். அங்கு வாழ்ந்த கோவாவில் இருக்கக்கூடிய இந்து சமய சகோதரர்கள். இப்போது நாங்கள் அங்கே போகும்போது அங்கே பார்த்த எல்லா ஏற்பாடுகளை செஞ்சது இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம். அதுதான் அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. சவேரியாருக்கு பார்ப்பதற்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே அந்த கோயில் ஃபுல்லாக டாய்லெட்டு, பார்க்கிங், மற்ற தண்ணி வசதி எல்லாமே அவங்க தான் செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியம். அப்போ நாங்கள் கேட்டோம், அவங்கள்ட்ட ஒரு சில இந்து சகோதரர்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த சவேரியார் எங்களுடைய மண்ணுக்கு சொந்தமானவர். அவர் சாகும்போது கடலுக்கு போகும்போது அவர் சாகிறதுக்கு முன்பாக அவர் எழுதி வைத்த டைரியில், நான் சென்ற இடங்களில் எல்லாம் சிறந்த மக்கள், நான் பார்த்த மக்களே சிறந்த மக்கள் இந்த கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த வார்த்தை கேட்டு அவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்க, திருச்சபைக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. சவேரியார் இங்கே தான் இருக்கணும், இவர் எங்கள் ஊருக்கார், எங்கள் மண்ணு பிடிச்சி போனவர், இங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப பிடிச்சமான கருதி இருக்கிறார், அதனால் இங்கே தான் இருக்கணும் என்று சண்டை போட்டு தான் வச்சிருக்கிறாங்க. சவேரியாருடைய அழியாத உடல் அப்படித்தான் இன்னமும் இங்கே இருக்கிறது என்று அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள். இப்படி கடவுளை, கிறிஸ்துவை, கற்புலனாகாத கடவுளை யாருக்கும் எல்லாருக்கும் யாரும் இயேசுயாகாத கடவுளை நமக்கு காட்டியவர் புனித சவேரியார். அவருடைய திருவிழாவை இன்றிலிருந்து நாம் தொடங்குகின்றோம். அந்த கடவுள் அனுபவ பொருளாக இருக்கக்கூடியவர், நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நமக்கு காட்டிய அந்த சவேரியாருடைய திருவிழா நாளில் இந்த ஆலயத்திற்காகவும் இந்த ஆலய கட்டுமான பணி மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டியும் அதற்காக முன்னெடுக்கக்கூடிய இறைமக்கள் உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அருள் தந்தை எனது அன்பு அண்ணன் ஜான் நெப்போலியன் அண்ணன் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்திருப்போம் நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டுக்காக. இறைவா, பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபையே கத்தோலிக்க திருச்சபை என திடமாக நம்பிய புனித சவேரியாரின் நம்பிக்கை சாட்சியத்தை போல இன்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க திருச்சபை உண்மையின் ஒளியாக விளங்கிட அருள் புரிய வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருள வேண்டுமென்று புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே இறைவா, புனித சவேரியாரை போல நற்செய்தி அறிவிக்க தங்களை திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவருடைய பணிகளுக்கும் வலிமை, ஆர்வம், நற்செய்தி அறிவிக்கும் தாகம் ஆகியவற்றை அருளும்படி புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இயேசுவின் திருச்சபையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் பாறையை போல நிலைத்து இருக்கவும், பிரிவினை சபைகளை சேராமல் தாய் திருச்சபையின் விசுவாசத்தையும் கல்வாரி பலியையும் இயேசுவின் வார்த்தைகளோடு இணைத்து வாழ்வாக்கவும், பிற சபையினர் கத்தோலிக்க தாய் திருச்சபையின் உண்மையை கண்டுணரவும், இளையோர்கள் புனித சவேரியாரை போல நற்செய்தி பணிகளுக்காய் தங்கள் திறமைகளை அர்ப்பணிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாறையாகிய பேதுருவின் மேல் நிறுவப்பட்ட உண்மையான கத்தோலிக்க திருச்சபையை பேணி பாதுகாத்து வழிநடத்துகின்ற இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரும் புனித சக்திமிகு சவேரியாரின் ஆழ்ந்த விசுவாசத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழவும், இறைமக்கள் யாவரும் கத்தோலிக்க திருச்சபையை நேசித்து வாழவும், திருப்பலியை சிறப்பிக்கின்ற நாட்டாமை குடும்பத்தினர், கொசவப்பட்டியார் குடும்பத்தினர், ஆத்தூரார் குடும்பத்தினர், தண்ணிக்கட்டியார் குடும்பத்தினர்,
தூய ஆவியாரின் ஞானத்தால் நிரப்பப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையின் ஒற்றுமை தூய்மை ஆகியவற்றை காக்கும் கருவிகளாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவையை ஆண்டவரை எடுத்துச் சொல்லுவோம். தாயின் கருவின் உருவிலே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப எங்களுடைய பாதுகாவலரான புனித சவேரியாருடைய பரிந்துரையால் வாழ எங்களுக்கு வரம் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் உடைய பாதத்தில் வைத்திருக்கின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் உலகிற்கு சென்று கனி தரும்படியாகும், அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தி என்று சொன்ன ஆண்டவரே, நீர் விரும்புமாறு கனிகளை கொடுக்க எங்களை பயன்படுத்தியருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். கோதுமை மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோ. நீரிய உழைப்பும் உழைப்பின் பயனும் உமக்கே கையளித்தோ. கோதுமை மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோ. நீரிய உழைப்பும் உழைப்பின் பயனும் உமக்கே கையளித்தோ. இன்றைய பொழுதில் செய்தவை அனைத்தும் உம்மிடம் படைக்க வந்தோ. எம் செயல் அனைத்தும் உம் செயலாக மாற்றிட கூடி வந்தோ. காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலே தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புதிய திரு அவையாளர்களுக்காகவும் மது கைதிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மேற்கு 64 தொலைதூர நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரமை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் அடையாளமாக எங்களுக்கு தந்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க எம் பங்கின் பாதுகாவலரான சக்தி மிகுந்த புனித சவேரியாரை அனுப்பினீர். அவருடைய மாபெரும் எடுத்துக்காட்டு எங்களுக்கு இன்றும் உமக்கு சான்று பகர துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கிறது. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற நாட்டாமை, ஆத்தூரார், கொசோபட்டியார், தன்னியட்டியார் குடும்பங்களோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி பண்பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஹோசானா 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 தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா, தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கென்றும் ஹோசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கென்றும் ஹோசானா. ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கையை புனிதப்படுத்துமாறு உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் தொருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உம்முடைய திருச்சபையை ஆசீர்வதித்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, அன்பார்ந்த ஆண்டவரே, தொடர்ந்து புனித பேதுருவின் மீது உம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை கட்டி எழுப்பியது போல எங்களுடைய ஆபரம்பட்டியினுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற சக்திமிகு சவேரியாரனுடைய திருத்தலத்தை நீர் கட்ட திருவுளமானீர். எனவே எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய இந்த திருச்சபையையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஆரம்பித்த இந்த திருச்சபையை நிறைவாக கட்டி முடித்து எங்களுடைய நம்பிக்கையை சக்திமிகு சவேரியாரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப தங்களுடைய உதவும் கரங்களை கொடுத்திருக்கின்ற எங்களுடைய ஆவரம்பட்டி இறை சமூகத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற வேளாண்மை தொழில் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆடு மாடுகள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறவும், செய்கின்ற தொழிலில் முன்னேற்றமும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் தெய்வ பயத்தையும் தந்து வழி நடத்தியருளும். மேலும் நல்ல உடல் உள்ள நலத்தை தந்து எங்களுடைய பெற்றோர்கள், இங்கே வாழக்கூடிய பெரியவர்கள், அன்பு பிள்ளைகள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தை, அருள் சகோதரர், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் தந்து நல்முறையில் எங்களை பாதுகாத்து உம்முடைய பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உம்முடைய நிறைவான அருள் ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியாதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய், மகிழ்கின்றேன், மகிழ்கின்றேன். கவலைகளே என்னில் இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன், உதயமாகி என்னில் வந்தாய், மகிழ்கின்றேன், மகிழ்கின்றேன். கவலைகளே என்னில் இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன். என்னை மறந்து உனை நினைந்து உளமுருகி நின்றே, என்னை மறந்து உனை நினைந்து
உள்ளமுருகி நின்றே அன்பனுந்தன் வரவில் கண்ட சுகமோ கோடி அன்பனுந்தன் வரவில் கண்ட சுகமோ கோடி அன்பின் சுனையில் மூழ்கி அடிமையானேன் தேவா வாழ்வின் உயிரே உன்னை பிரியேன் வாழ்வின் உயிரே உன்னை பிரியேன் இதய வாசல் திறந்து வைத்தேன் உதயமாகி என்னில் வந்தாய் மகிழ்கின்றேன் மகிழ்கின்றேன் கவலைகளே என்னில் இல்லை இதய வாசல் திறந்து வைத்தேன் கொடிகளிலே பல கிளைகள் கிளைகளிலே கனிகள் கொடிகளிலே பல கிளைகள் கிளைகளிலே கனிகள் கொடியை பிரிந்த கிளைகள் கனியை தருதல் உண்டோ கொடியை பிரிந்த கிளைகள் கனியை தருதல் உண்டோ பிரிந்த நாள் இன்று உன்னை இருகத் தழுகி கொண்டே வாழ்வின் உயிரே உன்னை பிரியேன் வாழ்வின் உயிரே உன்னை பிரியேன் இதய வாசல் திறந்து வைத்தேன் உதயமாகி என்னில் வந்தாய் மகிழ்கின்றேன் மகிழ்கின்றேன் கவலைகளே என்னில் இல்லை இதய வாசல் திறந்து வைத்தேன். மிகு புனித சவேரியாருடைய ஆண்டு பெருவிழா கொடியேற்ற திருப்பலியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த அருட்தந்தையர்களுக்கு திருப்பலி முடிந்த பிறகு நாம் நம்முடைய அன்பை நன்றியை வெளிப்படுத்த இருக்கின்றோம். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்க ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட திருமணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.